பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில் வின்னரான அசீம் செகண்ட் லவ் அப்படின்ற ஷோவுக்கு போயிருந்தாரு. இந்த ஷோவுடைய டைட்டில் வின் பண்ணுவார்ப்பா அப்படின்லாம் சில பேரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவரும் அவருடைய நண்பியுமான ஈடன் கூட சேர்ந்து எவிக்ட் ஆகிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பதிலாக இன்னொரு பேபி கண்டஸ்டண்ட்டும் உள்ளே போயிருக்காரு. ஸோ என்னன்றதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு அசீமை பற்றியும் ஒரு சில அசம்ஷன்லாம் இருக்குது, அதையும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அசீமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல வருடமாக அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். 2008 விஜயவா தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண அசீம் அதை தொடர்ந்து மாயா அப்படின்ற சீரியல் மூலயமா ஒரு நடிகரை அறிமுகமானார். பிரிவும் சந்திப்போம், பிரியமானவள், பகல் நிலவு இது போல் சீரியலில் முன்னுரிமை கொடுத்து ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தார். உண்மையாலே அவருக்குன்னு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. அவர் பிபியில் வந்ததுக்கப்புறமா அவரை ஒரு கோபக்காரர் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவருக்குள்ளேயும் நல்ல குணங்கள்லாம் இருக்குன்ட்டு அவருடைய ரசிகர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அவரை வின் பண்ண வச்சாங்க. ஸோ அசீம் பற்றி பேசுகிறதா, விக்ரமனை பற்றி பேசுகிறதா இப்படின்ற அளவுக்குலாம் டாக்ஸ் போயிட்டு இருந்த நிலையில் ஃபைனலாக அசீம் தான் வின் பண்ணாருன்றது நமக்கு தெரிய வந்தது. இந்த நிலையில் அவருடைய ஃபேமிலியை பற்றியும் அண்டு அவருடைய பர்சனல் லைஃப் பற்றியும் அவர் ஒரு சில இடங்களில் சும்மா மேலோட்டு சொல்லியிருந்தாலும் அந்த பர்சனல் லைஃப்காக தான் இங்கே செகண்ட் லவ் அப்படின்ற ஷோவில் இவர் வந்திருக்காரு. ஆமாங்க, அசீம்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு சில காரணங்களால், அதாவது குறிப்பாக ஒரு சீரியலில் ஹீரோயின்ஸ் கூட க்ளோஸாக இருந்தாருன்ற காரணத்தினால அவருடைய முன்னாள் மனைவி அவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அஃபிஷியலாகவே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனை அவங்க தான் வளர்க்குறாங்க. வாரத்தில் ஒரு முறை மட்டும் அசீமை பார்க்க விடுறாங்களாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ரெண்டு பேருமே பேசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததே இல்லை. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அசீம் சொல்லிட்டாரு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடியே. இந்த நிலையில் பல வருஷமாக தனிமையில் இருந்த அசீம் இப்போ அவருடைய செகண்ட் லவ்வை தேடி அலைய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வகையில் செகண்ட் லவ் அப்படின்ற ஷோக்குள்ளே அவர் வந்திருந்தார். ஸோ இந்த ஷோவையும் அவர் பிபி நினச்சிட்டாரு போல இருக்குது. உள்ளே ஃபுல்லாக கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். குறிப்பாக இந்த ஈடன் அசீம் இவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையமாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் எவிக்ஷனுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டாங்க இப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் அமையும்ட்டு. ஏன்னா ஈடன் அண்ட் அசீம் இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு சண்டை போட்டவங்க ஃபைனலாக ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க எவிக்ஷனுக்கு முன்னாடி. அந்த டாஸ்கில் கூட பேர் பண்ணியிருக்கிறவங்களுடைய என்னென்ன பொருள் யாரோட இது அப்படின்னு தேடணும். அதில் 4 பொருளை கண்டுபிடிச்சி அசீமை எல்லாருமே ஷாக்காக வைக்கிற வகையில் பார்க்க வச்சார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டவங்க எப்படா இந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு, எப்படி அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுது, பரவாயில்ல டாஸ்க்குன்னு வந்துட்டா தலை செமையாக ஆடுறாரே அப்படின்ற அளவுக்குலாம் பார்க்கப்பட்டது. அண்ட் அதையும் தாண்டி ஈடன் அண்ட் அசீம் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த டேட்டிங் சீன்ஸ்லாம் இருக்கும். அதில் ரெண்டு பேருக்கும் ஃபோன் கொடுத்து மியூசிக் ப்ளே பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. இதில் குட்டி ஸ்டோரி சாங்கெல்லாம் அசீம்காக ஈடன் ப்ளே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஈடன் கண்டிப்பாக உன்னுடைய லைஃப்பில் என்ன மாதிரி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு ஈடன் சொல்ல, அதுக்கு அசீமும் கண்டிப்பாக நான் இந்த ஷோ விட்டு வெளியே போனாலும் இந்த நட்பு வெளியே போயும் தொடரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த நட்பு ரீதியாக தான் இவங்க ரெண்டு பேரும் பழகியிருக்காங்க. ஆனால் அசீமை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு ஷோவாக மட்டுமே அவர் பார்த்தாரு. அதை தாண்டி அவர் வேறு எதுவும் பார்க்கல. ஏன்னா 30 நாளில் எப்படி காதல் வரும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அது அசீமுக்கும் சுத்தமாக பொருந்தலை. ஏன்னா யாருமே எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு அசீம். அதனால தான் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இத்தனை பேர் இருக்காங்க யாரும் செட் ஆகலைன்றீங்களேன்ற மாதிரி கடுப்பாயிட்டாங்க. இந்த அசீமை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக எதை வந்தாலும் பேசிடணும், பின்னாடி போயெல்லாம் பேசுகிறதுலாம் அவருக்கு பிடிக்காது. தலை அஜித் அவர்களுடைய வழியில் நடக்கிறவர், அதனாலேயே அவரை பார்த்து இவரும் ரேசிங், அவர் ஆல்ரெடி பழைய ஓல்டு இன்டர்வியூஸ்லாம் பார்த்து தன்னைத்தானே மெருகேற்றிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். மிஸ்டர் சென்னைக்காகலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ RJ to VJ இது போல் தன்னுடைய கெரியரை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இந்த நிலையில் அவர் முன்னாள் சிஎம்மாக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய தீவிரமான பக்தர் அப்படின்னே சொல்லலாம்.
ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஒன்றுனா இல்லை அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று ட்வீட் வருது இல்லை ஒரு போஸ்ட் வருதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுறவர் கண்டிப்பாக முகமது அசீமாக தான் இருப்பார். அந்த முன்னாள் சிஎம் வந்து சிஎம் ஆன சமயத்தில் அந்த அளவுக்கு மீண்டும் சூரியன் வந்து விட்டதுன்ற அளவுக்குலாம் அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ கரூர் சம்பவம், டிவிக்கே கரூர் இன்சிடெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த ஹிஸ்ட்ரியை புரட்டி போட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சம்பவம் இருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சம்பவமாக ஆக்கிட்டாங்க. ஸோ நெரிசல் காரணமாக உயிரிழப்பு நடந்தது. அந்த உயிரிழப்பு ஈடு செய்ய யாராலையுமே முடியாது. ஆனால் அவங்க இருந்திருந்தால் என்ன குடும்பத்துடைய பொருளாதார நிலையை மாற்றிருக்க முடியுமோ அதையும் தாண்டி விஜய் அவர்கள் ஒவ்வொருடைய வீட்டிலையும் பொருளாதாரத்தை ரொம்ப நல்லாவே உயர்த்திருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு, 30 லட்சம் ரூபாய் ரொக்கம், மாதம் 5,000 இப்படி ரொம்ப நல்லாவே வழங்கியிருக்காரு. ரொம்பவே வருத்தப்பட்டார். சமீபத்தில் தான் அதுக்கான விழாலாம் கூட பார்த்துருந்தோம். இந்த நிலையில் அந்த சம்பவத்தை பற்றிலாம் கூட இவர் வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணியிருந்தார். குறிப்பாக விஜய் அவர்களை ரொம்ப அதிகமான கேள்விகள் கேட்டிருந்தார். அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பகல் கனவு காண்றீங்களா சிஎம் ஆயிடுவோன்ட்டு, இன்கேஸ் அந்த கனவுல நீங்கள் சிஎம் ஆனால் என்ன பண்ண போகிறீங்க? இத்தனை லட்சம் மக்களுக்கு 31 பேருக்கே உங்களால் பதில் சொல்ல முடியல, ஓடி ஓடி ஒளிஞ்சுங்க. ஆனால் அந்த டைம்லேயும் எங்களுடைய தலைவர் தான் அந்த இடத்துல வந்தார். அவர் வந்து கட்சி ரீதியாக பார்க்காம தமிழ்நாடு மக்கள் என்னுடைய உயிரின்ற அளவுக்குலாம் பார்த்தாரு. நீங்கள் குடுகுடுன்னு ஓடினீங்களே முதுவை காட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார் அசீம். ஆனால் அவர் கேள்வி கேட்டதுக்கும் இப்போ விஜய் அவர்கள் கொடுத்துருக்க பதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பல பேரும் குலைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் அவர் அதிரடியாக பதில் கொடுத்துட்டாரு. சிஎம் ஆவாரும் பகல் கனவு இதெல்லாம் வந்து சினிமா கிடையாது அப்படிலாம் சொன்னவங்க சிஎம் ஆயிட்டாரு. கண்டிப்பாக வந்து அந்த 31 பேருக்கும் பதில் சொல்கிற வகையில் ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. இன்னும் அதாவது ஒவ்வொரு நாளும் இன்ஸ்பெக்ஷன்ன்ற அளவுக்கு தான் சிஎம் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு நாளுமே இருக்காது. சும்மா வந்து தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வர்றது, சும்மா நாளை சைன் போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் இந்த படத்தில் வர மாதிரி தான் உண்மையாலே இருக்குது. முதல்வன் படத்தில் நம்ம எப்படி அந்த ஒரு நாள் முதல்வன் படத்தை நம்ம பார்த்துருப்போம், அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் முதல்வன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசன்ட் டைமில் இருக்குது. உண்மையாலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள். இன்னும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. மக்களுக்கு என்ன தேவைன்றதை சிஎம் விஜய் அவர்கள் பண்ண போகிறாருன்றத கண்டிப்பாக அசீம் புரிஞ்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அவர் கரண்ட்டாக ஒரு பெண்ணை தேடிட்டுருக்காரு. அவருடைய வாழ்க்கை துணையை தேடுறாரு. கண்டிப்பாக அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஷோவில் கிடைக்கல அப்படின்னா கூட வெளியே கண்டிப்பாக கிடைப்பாங்கன்றத நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் நீங்கள் அசீம் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் முன்கோவக்காரராக இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை தேவை, இது எல்லாமே சொல்கிறீங்க. அதெல்லாம் பிக் பாஸில் இருக்கும் போதே சொல்லியாச்சு. இன்னும் அவர் மாறலைன்னும் போது அது அவருடைய கேரக்டர் தான். அந்த கேரக்டரை யாராலுமே என்னைக்கு இருந்தாலும் மாற்ற முடியாது. இதெல்லாம் தாண்டி ஒரு பொறுப்பான பொறுமையான இவருக்கு பொருத்தமான பொண்ணு கிடைச்சா மட்டும்தான் இவருடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுன்றதையும் சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவருடைய எவிக்ஷனுக்கு பதிலாக இன்னொரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டான பிராவோ ஆர்ஜே பிராவோ தான் வந்திருக்காரு. ஸோ இவர் என்னெல்லாம் பண்ண போகிறாருன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.